வணக்கம் தோழர்களே, இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. என்னோடய சேனல் நேம் சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி பார்க்கலாம். எந்த வேர்ல்டு வார் பார்டர்ஸ் எல்லாம் மாற்றுச்சுன்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ல்டு வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ரீசன் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 1700 லேட்ஸ்லேருந்து லைக் 1757, 60 அதுக்கப்புறம் அந்த டைம்லேருந்து 1914 இந்த வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பியன் நேஷன்ஸ், யூகே, அதுக்கப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய நேஷன்ஸ் அவங்களுக்கு கீழே நிறைய கண்ட்ரிஸை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் தான் நம்ம பிரிட்டிஷ் கீழே இருந்தது, இந்த திங்ஸ்லாம் வரும். ஸோ இப்படி இருக்கப்போ 1914 போல் அந்த 1900 ஸ்டார்டிங்கில் யூரோப்பியன் நேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பட் அவங்களால ஸ்டாண்டர்டாக இருக்க முடியலை. எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெல்த்தெல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு யூரோப்பியன் நேஷன்ஸ்குள்ளே 2 பார்ட்டாக இருந்தாங்க. அலைட் பவர்ஸ் ஒருத்தவங்க, சென்ட்ரல் பவர்ஸ் ஒருத்தவங்க. அலைட் பவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே, ஃப்ரான்ஸ், யூஎஸ், இட்டாலி, ரஷ்யா. யூஎஸ் 1917 தான் அலைட் பவர்ஸ் கூட ஜாயின் பண்ணாங்க. இட்டாலி 1915 ஜாயின் பண்ணாங்க. சென்ட்ரல் பவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன், ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஆட்டோமன் எம்பையர், அப்புறம் பல்கேரியா. ஸோ இவங்க தான் சென்ட்ரல் பவர்ஸில் இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு அசாசினேஷன் நடந்துச்சு. ஜூன் 28, 1914 ஆர்ச்டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஹங்கேரியோட த்ரோனுக்கு வாரிசு, அந்த அரசவைக்கூட வாரிசு. நெக்ஸ்ட் அவர் தான் அரசராக ஆகணும் ஆஸ்திரேலியா ஹங்கேரிக்கு. ஓகேங்களா? இவர் சர்ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ண போயிருப்பாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கௌரிலோ பிரின்செப் அப்படிங்கிற ஒரு பர்சனல், அவர் ஒரு நேஷனலிஸ்ட் குரூப்பை சார்ந்தவர். அவர் விடுதலை இந்த மாதிரியான இயக்கத்தை சார்ந்தவர். இவர் இவரையும் இவரோட ஒய்ஃபையும் சுட்டு கொன்றுவார். ஸோ இந்த அசாசினேஷனால் ஆஸ்திரேலியா ஹங்கேரி இந்த மாதிரி எங்களோட த்ரோனுக்கு சொந்தமான ஹெயரை அவங்க கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு காரணம் செர்பியான்னு சொல்லி செர்பியாவை ப்ளேம் பண்ணுவாங்க. செர்பியா அலைட் பவர்ஸ்க்கு கீழே அலைட் பவர்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு நேஷனாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜெர்மன் வார்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவங்களோட ஆப்போசிட் நேஷன்ஸ் ட்ரென்ச்சஸ் மூலயமா பல மைல்ஸுக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல்ஸுக்கு ட்ரென்ச்சஸ் ஆழமாக தோண்டி சோல்ஜர்ஸ் உள்ளாராத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் அதில் பெரிய ட்ராஜடிக்கான ஸ்டோரியும் இருக்குது. ட்ரென்ச்சஸில் ரொம்ப நாள் சோல்ஜர்ஸ் சாப்பாடு, உணவு இந்த மாதிரி இருந்து அதை வச்சு வாழணும். அதுக்கு அடுத்தபட்சமாக நிறைய டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்படி தான் வார் பெருசாச்சு. இப்போது ட்ரென்ச்சஸ் கிராஸ் பண்ணி போகிறதுக்காக நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆப்வியஸாக அந்த டைமில் டேங்க்ஸ் இருந்துச்சு. டேங்க்ஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா 1916-15 செப்டம்பர் அப்போது ஒரு 50 டேங்க்ஸ் பக்கம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ட்ரென்ச்சஸை கிராஸ் பண்ணது பெருசாக உதவிச்சு. அதே போல் சோல்ஜர்ஸை பயன்படுத்துச்சு. ஆனால் அது பெரிய சக்ஸஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஜெர்மன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது மிட் லேட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட யூபோட்னு சொல்கிற சப்மரைன்ஸ் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிச்சு ஜெர்மன்ஸ்க்கு. அந்த சப்மரைன்ஸ் வச்சு ஒரு மெர்ச்சன்ட் ஷிப், பயணிகள் கப்பல் அட்டாக் பண்ணும்போது அதில் அமெரிக்கன்ஸும் பயணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓகே இதே போல் விட்டால் பெரிய பிரச்சனையாகும், ஜெர்மன்ஸ் மெர்ச்சன்ட் நேவியை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ் 1917 தான் வார் டெக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஜெர்மனி மேலே வார் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்மன் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ள வாரே டோட்டலாக மாறிடும். ஏன்னா அப்போ இவங்க கிட்ட பெருசான பவர்ஸ் இருக்காது, எல்லாத்தையும் லாஸ்ட் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் பவர்ஸ், அதாவது ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஆட்டோமன் எம்பையர்லாம் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க தோற்று போகிற சமயத்தில் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இருந்தாலும் பட் திடீர்னு அமெரிக்கா உள்ள வார் எல்லாமே மாறிடும். ஜெர்மனி கிட்ட தோக்குற நிலைமையில இருந்திருப்பாங்க. 1918 போல் கெய்சர் வில்லியம் II அப்படிங்கிறவர் தான் ஜெர்மனியை லீட் பண்ணியிருப்பார். அவரோட கீழே இருக்க படைகள்லாம் கொலாப்ஸ் ஆனதுனால நவம்பர் 11, 1918 வாரே நின்றோம். பீப்புள்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம் எண்டுக்கு வந்துச்சு. ஆனால் வாருக்கு அப்புறம் நிறைய இம்பேக்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ யார் என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு இம்பாக்ட் இருக்கும், அந்த மாதிரி இம்பேக்ட்ஸ்.
அதில் சிலது ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் 16 மில்லியன்லேருந்து 20 மில்லியன் பீப்புள் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அதில் 10 மில்லியன் பக்கம் சோல்ஜர்ஸ் மட்டுமே. அது இல்லாமல் 7 மில்லியன் பக்கம் சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க. 2 மில்லியன் 1.5லேருந்து 2 மில்லியன் பக்கம் சில்ட்ரன்ஸ் இறந்துருக்காங்க. இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அலைப்பவர் சென்ட்ரல் பவர்ஸ்க்கு இடையில வந்த பிரச்சனைனால நிறைய டெரிட்டரிஸு, லேண்ட் சேஞ்சஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி இந்த மாதிரி இருந்த எல்லாமே வேறு இதுக்கு கீழே வந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி லீக் ஆஃப் நேஷன்ஸ், பீஸ் டெரிட்டரி இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதான் வேர்ல்டு வார் 1 பற்றின ஃபுல் திங். தேங்க்யூ.